This is class 9 CBSE History French Revolution Part 4 in Tamil. The outbreak of the revolution. Louis XVI had to increase taxes for reasons you have learnt in the previous section. So previous section la previous video la Louis XVI வந்து எதுக்காக வந்து அந்த taxes வந்து increase பண்றாரு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். How do you think he could have gone about doing this? In France of the old regime, the monarch did not have the power to impose taxes according to his will alone. அதாவது இதை எப்படி செய்கிறாரு அப்படின்னா, ஃப்ரான்ஸில் வந்து ஓல்டு ரெஜிம்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா ஓல்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம். அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் பிரகாரம் ஒரு மொனார்க்கு வந்து ஒரு டேக்ஸ் வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நான் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தன்னுடைய இஷ்டத்துக்கு மட்டுமே அவர் செய்ய முடியாது. Rather he had to call a meeting of the Estates General which would then pass his proposals for new taxes. இவர் என்ன செய்யணும்னா, இந்த எஸ்டேட்ஸ் ஜென்ரல் அதாவது அசம்பிளி, அது லைக் வந்து பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா இப்பெல்லாம், அந்த மாதிரி இந்த எஸ்டேட்ஸ் ஜென்ரல் அந்த டீம் அந்த மீட்டிங்க்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி நான் இந்த மாதிரி வந்து டாக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து இவர் சொல்லணும். The Estates General was a political body to which the three estates sent their representatives. இப்போ எஸ்டேட்ஸ் ஜென்ரல் அப்படின்னா இது ஒரு பொலிட்டிக்கல் பாடி. இதில் வந்துட்டு அந்த த்ரீ எஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, இது வந்து ஃப்ரான்ஸ் வந்து தன்னுடைய சொசைட்டியை த்ரீ எஸ்டேட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அந்த த்ரீ எஸ்டேட்டை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அந்த எஸ்டேட் ஜென்ரலுக்கு அனுப்புவாங்க. However, the monarch alone could decide when to call a meeting of this body. The last time it was done was in 1614. இருந்தாலும் இந்த மொனார்க்கு தான் அந்த மீட்டிங்கை வந்து எப்போ கூப்பிடணும் எப்போ கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த மொனார்க் அதாவது லூயி 16 தான் என்ன பண்ணுவார், டிசைட் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி எப்போ அந்த எஸ்டேட் ஜெனரல் மீட்டிங் நடந்ததுன்னா 1614 தான் நடந்திருக்கு. இப்போ 1789 வந்து இப்போ வந்து எஸ்டேட்ஸ் ஜெனரல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறார். அப்போது 1614 வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குது அப்படின்னாக்கா 175 இயர்ஸ். இப்போது 175 வருஷம் கழிச்சு ஒரு எஸ்டேட்ஸ் ஜெனரல் மீட்டிங் வந்து நடக்குது. அப்போது அந்த மொனார்க்கும் அந்த பீப்புள்ஸுக்கும் எவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆன் 5th May 1789, Louis XVI called together an assembly of the Estates General to pass proposals for new taxes. So 5th May 1789 லூயி 16 வந்து என்ன பண்ணுறார், எஸ்டேட் ஜென்ரலை எல்லாரையும் வந்து அசம்பிள் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு தன்னுடைய நியூ டாக்ஸஸ் அதாவது இன்க்ரீஸ் ஆஃப் த டாக்ஸஸை பற்றி இப்போ சொல்ல போகிறார். ரெஸ்பிளண்ட் ஹால் அப்படின்னா பிரம்மாண்டமான ஒரு ஹால் இன் வெர்சைல்ஸ்ன்ற பேலஸில் பிரம்மாண்டமான ஹாலில் வாஸ் ப்ரிப்பேர்ட் டு ஹோஸ்ட் த டெலிகேட்ஸ். அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வராங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்துட்டு அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட்ஸ் sent 300 representatives each who were seated in rows facing each other on two sides. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட்ஸ், ஃபர்ஸ்ட் எஸ்டேட் யார், கிளர்ஜி, அவங்க சைட்லேருந்து 300 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். செகண்ட் எஸ்டேட் அப்படின்றது நோபல்ஸ், அவங்க சைட்லேருந்து 300 ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அனுப்பி வச்சுருக்காங்க அந்த எஸ்டேட் ஜென்ரலை. அவங்களுக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து செஞ்சுருக்காங்க. தட் ஆல்சோ ஃபேஸிங் ஈச் அதர், அதாவது வந்து ஒரு சைடில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஸ்டேட் கிளர்ஜி, ஒரு சைடில் வந்துட்டு நோபல்ஸ், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து
ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கிற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. While the 600 members of the third estate had to stand at the back. இந்த தேர்ட் எஸ்டேட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வராங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 600 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வராங்க. ஏன் இவங்க மட்டும் 600 அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எஸ்டேட்டும் செகண்ட் எஸ்டேட்டுடைய பாப்புலேஷன் லெஸ், தேர்ட் எஸ்டேட்டுடைய பாப்புலேஷன் தான் மோர். தேர்ட் எஸ்டேட் வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஃப்ரெஞ்ச் பாப்புலேஷன், இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து 10%. அதனால தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஆனால் அந்த தேர்ட் எஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு அந்த வெர்சைல் ஹாலில் எந்த விதமான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பின்னாடி வந்து போய் நிற்கணும். ஃபஸ்ட்டு 2 எஸ்டேட்டும் டேக்ஸ் ஒன்றும் அவங்க பே பண்ணுறதில்ல, எல்லா ப்ரிவிலேஜஸும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் தேர்ட் எஸ்டேட் தான் டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அங்கே உள்ள எந்த விதமான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணலை. The third estate was represented by its more prosperous and educated members. இந்த தேர்ட் எஸ்டேட்டில் யாரெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக வந்தாங்க அப்படின்னா ப்ராஸ்பரஸ் அண்ட் எஜுகேட்டட் மெம்பர்ஸ், அதாவது மேனுஃபேக்சரர்ஸ், ட்ரேடர்ஸ், ப்ரொஃபஷனலிஸ்ட் அண்ட் தோஸ் ஹூ ஆர் எஜுகேட்டட் பர்சன்ஸ் தான் ரெப்ரசன்டேட்டிவாக வந்தாங்க. பெசன்ட்ஸ், ஆர்டிசன்ஸ் அண்ட் விமன் were denied entry to the assembly. இந்த பெசன்ட்ஸ், ஆர்டிசன்ஸ், விமன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த அசம்பிளிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களைய புறக்கணிச்சிட்டாங்க. However, their grievances, இருந்தாலும் அவர்களுடைய குறைகள் and demands, அவங்களுடைய தேவைகள் were listed in some 40,000 letters. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா 40,000 லெட்டர்ஸில் எழுதி அதை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலியமாக கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த எஸ்டேட் ஜெனரலுக்கு கொண்டு வராங்க. ஓட்டிங் இன் த எஸ்டேட் ஜெனரல் in the past had been conducted according to the principle that each estate had one vote. இப்போ வந்து ஓட்டிங் நடக்குது, இந்த மாதிரி டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கிங் சொல்லிட்டாரு. இதுக்கு வந்து யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து ஓட்டிங் நடக்குது. அந்த ஓட்டிங் வந்து ஓல்டு ரெஜிம் பிரகாரம் தான் நடக்குது. இப்போ ஓல்டு ரெஜிம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு எஸ்டேட்டுக்கும் ஒரு ஓட்டு தான். தேர் இஸ் நோ இண்டிவிஜுவல் ஓட், தனிப்பட்ட முறையில் ஓட்டு கிடையாது. கிளர்ஜி அப்படின்னா ஒரு ஓட், எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஓட்டு. நோபிலிட்டி அப்படின்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஓட். தேர்ட் எஸ்டேட் அப்படின்னும் போது அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஓட். இப்போ ஃபஸ்ட்டு 2 எஸ்டேட் எப்படியோ அவங்க டேக்ஸ் பே பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு காரணம் கிங்கு தான். அப்போ அந்த கிங்குக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இவர் எவ்வளோ டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் கிங்குக்கு சப்போர்ட் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓட் பண்ணுவாங்க. அப்போ 2 ஓட்டு வந்து கிங்குக்கு சப்போர்ட் ஆகிடும், 1 ஓட் என்ன ஆகிடும் அகெயின்ஸ்ட். ஏன்னா தேர்ட் எஸ்டேட் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்க. அதனால் திஸ் டைம் to Louis XVI was determined to continue the same practice. இந்த டைம்லையும் லூயிஸ் 16 இதே மாதிரி ஓட்டிங் சிஸ்டமே வச்சுக்கலாம் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறார். பட் மெம்பர்ஸ் ஆஃப் த தேர்ட் எஸ்டேட் demanded that voting now be conducted by the assembly as a whole, where each member would have one vote. ஆனால் இப்போ இந்த தேர்ட் எஸ்டேட் மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, இல்லை பழைய சிஸ்டம் மாதிரி ஓட்டிங் ரைட்ஸ் வேண்டாம், இப்போ ஈச் மெம்பர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கணும், தேர்ட் எஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறாங்க. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் put forward by philosophers like Rousseau in his book The Social Contract. இந்த சிஸ்டம், அதாவது ஈச் மெம்பர் வுட் ஹாவ் ஒன் ஓட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டிங் சிஸ்டம், இது வந்து ஒன் ஆஃப் த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ். இது வந்து யார் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காருன்னா ஃபிலாசபர்ஸ் லைக் ரொசாயோ தன்னுடைய புக்குடைய நேம் த சோஷியல் கான்ட்ராக்டில் இதை பற்றி அவர் வந்து சொல்லியிருக்கார். When the king rejected this proposal,
members of the third estate walked out of the assembly in protest. இந்த ப்ரொபோசலை அவர் என்ன பண்ணிடுறார், ரிஜெக்ட் பண்ணிடுறார். ரிஜெக்ட் பண்ணதுனால இந்த தேர்ட் எஸ்டேட் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அசம்பிளியை விட்டு வெளிநடப்பு செஞ்சிடறாங்க. செஞ்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவரை எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The representatives of the third estate viewed themselves as spokesmen for the whole French nation. இந்த தேர்ட் எஸ்டேட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தன்னைத்தானே எப்படி வந்து காட்டிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃபுல் நேஷனுக்குமே நாங்கள் தான் யார், ஸ்போக்ஸ்மேன், நாங்கள் தான் இவங்களை எதிர்த்து என்ன பண்ணணும், போராடணும் அப்படின்னு இவங்களை தன்னைத்தானே வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. On 20th June, they assembled in the hall of an indoor tennis court in the grounds of Versailles. 20th Juneல இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த தேர்ட் எஸ்டேட் என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்டோர் டென்னிஸ் கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏதராகிறாங்க. இது எங்கே இருக்குன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் வெர்சைல்ஸ். தே டிக்ளேர் தெம்செல்ஸ் எ நேஷனல் அசம்பிளி. தன்னைத்தானே இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் தான் வந்து இனிமேல் நேஷ்னல் அசம்பிளி. ஏன்னா இந்த ஓல் ஃப்ரெஞ்ச் நேஷனுக்கும் இவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதனால் நேஷ்னல் அசம்பிளி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் ஸ்வர் நாட் டு டிஸ்பர்ஸ் till they had drafted a constitution for France that would limit the powers of the monarch. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது சத்தியம் எடுத்துக்கிறாங்க, ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம இங்கேருந்து வந்து என்ன பண்ணக்கூடாது, டிஸ்பர்ஸ் ஆகக்கூடாது, கலைஞ்சி போகக்கூடாது, இந்த கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணி முடிக்கிற வரைக்கும். ஏன்னா அது வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, மொனார்க் ரூலிங் தான். மொனார்க் அப்படின்னாலே என்னது, ஆட்டோக்ராட்டிக். வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, டிராஃப்ட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னாக்கா, கிங்குடைய அதான் மொனார்க்குடைய பவர்ஸை வந்து லிமிட் பண்ணணும், அதாவது குறைக்கணும். இதுதான் இவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். தே வேர் லெட் பை மிராபியூ அண்ட் அபேசியாஸ். இதை யார் வழி நடத்துகிறாங்கன்னா, இந்த தேர்ட் எஸ்டேட் நேஷனல் அசம்பிளி அப்படின்னா ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து மிராபியூ, இன்னொருத்தர் வந்து அபேசியாஸ். மிராபியூ was born in a noble family but was convinced by the need to do away with a society of feudal privilege. இரேபியூ அப்படின்றவர் யாரு அப்படின்னா, அவர் ஒரு நோபல் குடும்பத்தில் அவர் வந்து பிறந்திருக்காரு. பட் இவருக்கு என்னன்னா, இந்த ஃபியூடல் ப்ரிவிலேஜஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இந்த நோபல், அதில் இருந்து இந்த நோபல்ஸ் வந்து வெளியே வரணும், இந்த மாதிரியான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சொசைட்டியிலிருந்து இந்த ஃபியூடல் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் வந்து இவங்க கிட்ட இருந்து எடுத்துடணும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து இந்த மிராபியூ சொல்லுறாரு. He brought out a journal and delivered powerful speeches to the crowds assembled at Versailles. So he brought out a journal, அதாவது மேகசின் ஜேர்னலை கொண்டு வந்து he delivered தன்னுடைய ஸ்பீச் அங்கே வந்து கொடுக்குறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரச்சாரம் அந்த க்ரௌட்ஸுக்கு. அந்த நேஷ்னல் அசம்பிளியில் வந்து விச் வாஸ் ஹெல்ட், இந்த வெர்சைல்ஸில் நடந்த இந்த அசம்பிளியில் அவர் வந்து அங்கே வந்து பேசுகிறாரு. நெக்ஸ்ட் பர்சன் யார், அபேசியாஸ். அபேசியாஸ் யாருன்னா, ஒரிஜினலி ஹி வாஸ் எ ப்ரீஸ்ட். இவர் வந்து கிளர்ஜியை சேர்ந்தவர். ரோட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பேம்ப்ளெட், ஒரு துண்டு பிரச்சாரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் ஒன்று அவர் வந்து எழுதியிருக்காரு. அந்த பேம்ப்ளெட்டுடைய நேம் என்னன்னா, வாட் இஸ் த தேர்ட் எஸ்டேட். தேர்ட் எஸ்டேட்னா என்ன, ரியலாக அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த தேர்ட் எஸ்டேட்டுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அது வந்து எழுதியிருப்பார். ஸோ அதனால் இந்த மிராபியூ, அபேசியாஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த நேஷ்னல் அசம்பிளியை வந்து லீட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிக்சர். இதை வந்து பெயிண்ட் பண்ணது யாருன்னா, ஜாக்குவஸ் லூயி டேவிட். இதுதான் வந்து டென்னிஸ் கோர்ட் ஓத். இது வந்து டென்னிஸ் கோர்ட், இண்டோர் டென்னிஸ் கோர்ட்டில் இந்த அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து கேதர் ஆகிட்டு அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு டிஸ்போஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அக்செப்ட் ஆகுறாங்க. அதுதான் இந்த பிக்சர். ஆனால் இந்த பிக்சரில் அவர் இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த சென்டரில் இருக்கார் பார்த்தீங்களா இந்த லீடர்,
பெய்லின்னு சொல்லுவோம். பெய்லி அப்படின்னாக்கா பிரசிடென்ட்னு அர்த்தம் இன் ஃப்ரான்ஸில். இப்போ இவர் வந்து இங்கே பாருங்கள், பப்ளிக்கை பார்த்து ஃபேஸ் பண்ணாமல் ஆப்போசிட் அவங்கள வந்து இவங்கெல்லாம் வந்து பின்னாடி இருக்காங்க, இவர் வந்து இப்படி திரும்பி ஏறிட்டு இருக்கார். ஆக்சுவலி அவர் இந்த மாதிரி நிற்கல, ரியலாக இந்த மாதிரி பண்ணல, பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணி தான் அவருடைய பிரச்சாரம் அவருடைய ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாங்க. பட் இந்த பெயிண்டிங்ஸில் ஏன் இவர் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே படித்தோம் இல்லையா, இந்த ப்ரீஸ்ட், ஆர்டிசன்ஸ், விமன் இவங்கெல்லாம் டினைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் ஃப்ரேம் பண்ண பின்னாடி அந்த கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் யாருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வரும் அப்படின்னா இந்த ரிச் பர்சனுக்கு தான் ஓட்டு வரும். அதாவது வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டிடியூஷனில் அந்த சிஸ்டம் வரும். ஸோ மற்றவங்க யார் வந்து டேக்ஸ் பே பண்ணலையோ அந்த புவர், பெசன்ஸ், ஆர்டிசன்ஸ், விமன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அவங்கள வந்து பாசிவ் சிட்டிசன்ஸ்னு சொல்லுவோம். அதை வந்து இன்டைரக்டாக இங்கே வந்து ஜாக்குவாஸ் லூயி டேவிட் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு இந்த பிக்சர் மூலமா. While the National Assembly was busy at Versailles drafting a constitution, the rest of the France seethed with turmoil. இப்போ வந்துட்டு இந்த டென்னிஸ் கோர்ட்டில் இந்த நேஷ்னல் அசம்பிளி வெர்சைல்ஸில் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்காங்க. இதே டைமில் வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரான்ஸ் மற்ற ஏரியாலெல்லாம் ஒரு சீத்டு வித் டெர்மாயில், அதாவது ஒரு கோபம் கலந்த கன்ஃபியூஷன், ஒரு கிரேட் கன்ஃபியூஷன் அங்கே வந்து இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எ சிவியர் வின்டர் ஹேட் மென்ட் எ பேட் ஹார்வெஸ்ட். ஸோ வின்டர் அதிகமாக இருந்ததுனால, குளிர் அதிகமாக இருந்ததுனால அவங்களுடைய கல்டிவேஷன், ஹார்வெஸ்ட் அதாவது வந்து அறுவடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பேட் ஹார்வெஸ்ட். அதனால் என்ன ஆகணும், த ப்ரைஸ் ஆஃப் பிரெட் ரோஸ், அதனால் அந்த ரொட்டியுடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஆஃபன் பேக்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டட் த சுச்சுவேஷன். இந்த பேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, பேக்கரி ஷாப் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த சுச்சுவேஷனை, இந்த நிலைமையை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டெல்லாம் என்ன பண்ணிப்பாங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க, அப்படியே ஸ்டாக்கில் வச்சுடுவாங்க. வச்சுட்டு நல்லா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து வெளியே வந்து சேல்ஸுக்கு கொண்டு வருவாங்க. ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ஹவர்ஸ் இன் லாங் கியூஸ் அட் த பேக்கரியில் இந்த பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்க, லாங் கியூவில் நின்றுட்டு ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நிற்கும்போது crowds of angry women stormed into the shops. ஸோ இந்த ஆங்க்ரி விமன், அந்த பெண்கள் கூட்டம் என்ன செய்யும்னா அந்த ஷாப்ஸை கோபம் வந்து அதை அடித்து உள்ளே அவர் வந்து ஒளிச்சு வச்சுட்டு இருக்கிற அந்த ப்ரெட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டோட்டல் கன்ஃபியூஷன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரான்ஸில் வந்து நடந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு இடத்துல நேஷ்னல் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல இந்த பேக்கரிஸ் எல்லாம் வந்து லூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமில் தான் இந்த கிங் என்ன பண்ணியிருக்காரு, ஆர்டர் பண்ணியிருக்காரு, ட்ரூப்ஸ் டு மூவ் இன் டு பாரிஸ், பாரிஸுக்கு மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்து கொடுத்துருக்கார். அப்போ தான் நம்ம வந்து இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம். அப்போ தான் அங்கே வந்து ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது, கூடிய சீக்கிரம் இந்த கிங்கு வந்து பப்ளிக்கை நோக்கி ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால தான் ஆல்மோஸ்ட் 7,000 men and women வந்து டவுன் ஹால்க்கு முன்னாடி கேதர் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நம்மளே ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பப்ளிக் மிலிட்டியா, நம்ம வந்து ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸை நம்ம வந்து உருவாக்கணும், அதுக்கு வந்து ஆர்ம்ஸ் வேணும்னா கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்ம்ஸை எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த பிரிசன் ஆஃப் பாஸ்டைல் அதை போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணி அந்த பாஸ்டைலில் இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் வந்து எடுக்கிறாங்க. On 14th July 1789, the agitated crowd stormed and destroyed the prison of Bastille. In the countryside, அதே சேம் டைமில் கண்ட்ரிசைட்னா வில்லேஜஸில் ரூமர் ஸ்ப்ரெட், இங்கேயும் என்ன இருக்குது, ஒரு ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரம் வில்லேஜ் டு வில்லேஜ், ஒவ்வொரு கிராமமாக என்ன பண்ணுது, இந்த ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு.
that the lords of the manor, manor அப்படின்றது இந்த நியூ வேர்ட்ஸில் உங்களுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. manor அப்படின்றது இட்ஸ் எ estate consisting of the lord's land and his mansion. அதாவது இந்த லேண்ட்லார்ட்ஸ் உடைய லேண்டில் இருக்கக்கூடிய அந்த மேன்ஷன் தான் என்ன சொல்லுவாங்க மேனர். மேனர் அப்படின்னாலே லேண்ட்லார்ட்ஸ். had hired bands of brigands அப்படின்னாக்கா இந்த கொள்ளை கூட்டம், கொள்ளை கூட்டத்தில் வந்து அவங்கள வந்து இவங்க வந்து ஆட்களை வந்து செட் பண்ணி அதை வந்து ஹையர் பண்ணி அவங்கள வாடகைக்கு எடுத்து அவங்களே வந்துட்டு நம்மளுடைய இந்த ரைட் கிராப்ஸ் நம்ம வந்து கஷ்டப்பட்டு கல்டிவேட் பண்ண இந்த கிராப்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. திஸ் ஒன் இஸ் காட் இன் எ ஃப்ரென்சி ஆஃப் ஃபியர். இது வந்து கிரேட் ஃபியர்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் லெவல் பயம் இவங்கக்குள்ள வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுனால இந்த பயம் என்னாகுது, கோபமாக அதிகரித்து உடனே இந்த பெசன்ஸ் ஆஃப் செவரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த பெசன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தே சீஸ்டு ஹோஸ் அண்ட் பிச் ஃபோக்ஸ், அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதான் ஹோஸ் பிச் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இவங்க எடுத்துட்டு தே ஸ்டார்டட் டு அட்டாக் சட்டாயு. சட்டாயு இஸ் எ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். சட்டாயு அப்படின்றது வந்து இட்ஸ் எ ரெசிடென்ஸ் ஆஃப் த நோபல்மேன், அவங்களுடைய தங்குற இடம் தான் வந்து சட்டாயு. தே லூட்டர் ஹோடர் கிரேந்த ஹோஸ் அண்ட் பிச் ஃபோக்ஸை எடுத்துட்டு அந்த சட்டாயு அட்டாக் பண்ணி அவங்க அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அந்த கிரெயின்ஸ் எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, லூட் பண்றாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. அண்ட் burnt down documents containing records of manorial dues. அவங்க வந்துட்டு அந்த லேண்டு வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, டென்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுக்கு இவங்க வந்து டியூ வந்து கட்டணும். அந்த அமௌண்ட் அந்த கணக்கு வழக்கெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கும். அதெல்லாம் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டு எரிச்சிடுறாங்க. A large number of nobles fled from their homes, many of them migrating to neighboring countries. நோபல்ஸால் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டை விட்டுட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க. நிறைய பேர் அதில் ஃப்ரான்ஸை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிக்கு அவங்க வந்து தஞ்சம் புகுந்துடுறாங்க. இங்கே ஒரு மேப் இருக்குது. இந்த மேப்பில் பாருங்கள் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரூமர்ஸ் எப்படி வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வில்லேஜாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றத வந்து இந்த மேப்பில் வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதான் த ஸ்ப்ரெட் ஆஃப் த கிரேட் ஃபியர். அந்த பேண்ட் ஆஃப் பிரிகன்ஸை ஹையர் பண்ணி நம்மளுடைய கிராப்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த ரூமர் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மேப்பில் இருக்கு. ஃபேஸ்டு வித் த பவர் ஆஃப் ஹிஸ் ரிவோல்ட்டிங் சப்ஜெக்ட்ஸ், Louis XVI finally accorded recognition to the National Assembly and accepted the principle that his powers would from now to be checked by a constitution. ஸோ இதெல்லாம் இவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த லூயி 16 இந்த தன் கீழே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்னா பீப்புள்ஸ் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ரிவோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து தெரிய வருது. அதனால் வேறு வழி இல்லை. அதனால் லூயி 16 ஃபைனலாக ஒத்துக்கிறாரு. ஹீ அக்செப்டட், ஹீ அக்கார்டட், தன்னுடைய பவர்ஸை வந்துட்டு இனிமே வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து செக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் வந்து ஒத்துக்கிறாரு. இவருடைய பவர்ஸும் குறைக்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவரை யாருமே வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, ஹீ இஸ் நாட் ஆன்சரபிள். ஆனால் இந்த டைம் வந்துட்டு இவருடைய பவரை குறைச்சிட்டு இந்த கான்ஸ்டிடியூஷன் அவரை வந்து செக் பண்ணும். ஆன் த நைட் ஆஃப் 4th August 1789, the assembly, that is the National Assembly, passed a decree. Decree means orders. Orders வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Abolishing the feudal system of obligations and taxes. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஃபியூடிவல் சிஸ்டமை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த ஃபியூடிவல் சிஸ்டமும் இருக்கக்கூடாது. இந்த ஃபியூடிவல்ஸ் அதாவது லேண்ட் லார்ட்ஸ், அதாவது நோபல்ஸ் வந்து இனிமே எந்த விதமான டேக்ஸும் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற சிஸ்டமை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு
members of the clergy too were forced to give up their privileges. First இந்த noble peoples அவங்க அந்த feudal system இந்த tax collect பண்ற விஷயம் எல்லாம் கம்ப்ளீட்டா abolish ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து clergy, that is church people, அவங்க தனிப்பட்ட முறையில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே அதுவும், சில ப்ரிவிலேஜஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களா அதுவும், அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க, கிவ் அப் பண்ண சொல்கிறாங்க. திஸ் ஆல்சோ அபாலிஷ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிட்ஸ். இந்த டித் அப்படின்ற ஒரு டேக்ஸ் வந்து இந்த கிளர்ஜி வந்து பெசன்ட்ஸ் கிட்ட இருந்து 1/10 ஆஃப் தேர் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அப்படின்னு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டேக்ஸு இப்போ அபாலிஷ்ட், அதையும் அழிச்சிடுறாங்க. And lands owned by the church were confiscated. இப்போ சர்ச்சுக்கு ஓனா அவங்க வச்சிட்டு இருந்த அந்த லேண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த நேஷனல் அசம்பிளி வாங்கிடுது. they were confiscated, அவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கிறாங்க. as a result the government acquired assets worth at least 2 billion livres. கடைசியில் பார்த்தோம்னா இந்த இதெல்லாம் சேர்த்து பார்த்தா இந்த அசட் மொத்தம் எவ்வளவு சேர்ந்துருக்குன்னா அட்லீஸ்ட் 2 பில்லியன்ஸ் லிவர்ஸ் வரைக்கும் இந்த அசட் வந்து சேர்ந்துருக்கு. ஏன்னா இவங்களால வந்து லோன் அமௌண்ட்டு, அதுவும் இல்லாமல் அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ஸு, எஸ்பெஷலி தட் அந்த லோனுக்கு வந்து 10% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இதெல்லாம் வந்து பே பண்ணுறதுக்கு பத்தலன்னு தானே இந்த டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாம் வாங்கி பார்த்தா அட்லீஸ்ட் 2 பில்லியன் லிவர்ஸ் வரைக்கும் அந்த அசட் வந்து சேர்ந்துருக்கு. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் ஃப்ரான்ஸ் பிகம்ஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.